ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கன்வெர்ட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றதை ஒன்று வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். தென் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் உங்களோட சர்வீஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் நம்ம வந்து வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிடுச்சுன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஓகேங்களா, என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கன்வெர்ட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். தென் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பேக்லிங்க் வந்து ₹1 வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றியான ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பேக்லிங்க் சம்மந்தமாக செக் பண்ணி பாருங்கள். தென் மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறது வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அப்டேட்டுமே ஆகிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க நம்மளுடைய இன்டெக்ஸிங் மெத்தட். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் வேணும் அப்படின்னா பேக்லிங்க்ஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். தென் அது போக உங்களோட வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் மூணுமே ஃபர்தராக ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா, அல்லது டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அல்லது பேஜ் அத்தாரிட்டி, ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர், இது போல் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கோர் ஏற்றினாலுமே அதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணுமா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் 2000க்கு வந்து கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம். தென் அது போக வந்து வெப்சைட் வந்து ப்ரீமியமாக பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ₹7,000, ₹15,000 அண்டு ₹25,000. ஓகேங்களா? 3 விதமான பேஜில் காமனாக உங்களுக்கு வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். 3ல் நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே. சரிங்களா? தென் 3 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்றது நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தரான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். தென் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு ஓகேங்களா, அதாவது இந்த 3 பேக்கேஜ் தாண்டி கஸ்டமைஸ்டு பில்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அமௌண்ட் வந்து அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் யாராச்சும் வந்து அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து கஸ்டமைஸ்டாக கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமர்ஸ் வெப்சைட்லாம் பில்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது அதுக்கான அமௌண்ட்டு தனி. ஓகேங்களா? இங்கே ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பொறுத்து, அதாவது உங்களுடைய நீடு பொறுத்து, சைட்டோடைய ஒர்க்கிங் மெத்தடு பொறுத்து உங்களுக்கான அமௌண்ட்டுமே வந்து வெரிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கான ப்ரைஸுமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? தென் A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றது மட்டும் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. தென் ஏன்னா நீங்கள் கால் பண்ணால் தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டை என்னன்றதை பொறுத்து என்னால் எக்ஸாக்டிங்கான ப்ரைஸ் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? சரி, இப்போ டாப்பிக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து நம்ம மெயில் அனுப்பிச்சதுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காவது கன்வெர்ட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து ஒன்று வாங்கிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சதுக்கான ரிப்போர்ட் நண்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அல்லது 10+ ஆர்டிகல்ஸ் அபோவ் நீங்கள் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்கி நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் இதை செல் பண்ணாலும் சரி, இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணாலுமே சரி, இல்லை நீங்கள் ஃபைபர் இது போல் அனதர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிக் மாதிரி க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி பண்ணாலுமே சரி. ஓகேங்களா? ஸோ எங்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆனால் உங்களுக்கு இது போல் தான் வரும். அதே போல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலுமே எங்கிட்ட தான் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலுமே ராஜ்குமார் எஸ்எஸ் சர்வீஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் அனுப்பிச்சிருக்கு இல்லையா, இது வந்து பேசிக்காக வந்து எல்லாருக்குமே இதே கான்செப்டில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். ஓகேவா? என்னை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து மெயில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு மெயிலுமே என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தென் அது இல்லாமல் அதாவது மெயிலில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அட்டாச் பண்ணக்கூடியது என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் வந்து கம்மியாகவும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். அதே போல் என்னை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஷன் நான் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கரெக்டான ஒர்க்கு நான் பண்ணி கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் நான் அட்டாச் பண்ணிட்டேன் எல்லாமே. ஓகேங்களா? வேர்ட்ஸ் அது கவுண்ட் என்ன அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கம்பல்சரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மெயிலில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 4000 வேர்ட்ஸ், இன்னொருத்தருக்கு 5000 வேர்ட்ஸ் அப்படிலாம் பண்ண முடியாது.
ரெக்குவயர்மெண்ட் மினிமமாக இவ்வளோ தான் கொடுப்பேன்னா அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? தென் பிளாகரிசம்ன்றது 100% யூனிக்காக இருக்கும். ரீடபிலிட்டின்றது முடிஞ்ச வரைக்கும், அதாவது என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் 60+. ஓகேவா? தென் அடுத்ததாக ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட்ன்றது 100% இது மேனுவல் கண்டென்ட் நண்பா. ஓகேவா? அது போக வெப்சைட்டில் வந்து சம்மந்தமாக என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு அது எல்லாமே இந்த இடத்த நான் பின் பண்ணியிருக்கேன். இதுதான் டாமினேட்டாக ப்ளே பண்ணும். நீங்கள் எந்த வெப்சைட் வந்து பில்டு பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை கஸ்டமைஸ்டாக வந்து சிஎஸ்எஸ் ஜாவா பூட்ஸ்ட்ராப் பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இதில் வந்து லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். தென் பிளாகரில் ஏன்னா வந்து பிகினர் எது வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்க வேண்டியதெல்லாம் தூக்கிட்டு வந்து கடைசியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து மெயின் டெக்னிக்கலாக வரும். ஓகேவா? இது வந்து நார்மலாக வந்து வரும். சரிங்களா? கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். பிளாகர் பொறுத்த வரைக்கும் பிகினர் யாராக இருந்தாலும் நீங்கள் பிளாகரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ உங்களால் ஒரு டொமைன் கூட பிக் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அது வந்து தப்பு கிடையாது. பட் ஒரு பேசிக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா பிளாகர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணுறது வந்து இது வந்து நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிளாகர் பொறுத்த வரைக்கும் 20% மட்டும்தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணணும், ப்ரோ லெவலில் லேர்ன் பண்ணணும். அதே போல் நீங்களும் என்னை போல் ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வேர்ட்பிரஸ்ன்ற ஒரு பக்கம் நீங்கள் வந்து தான் ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா வேர்ட்பிரஸில் மட்டும்தான் நம்மளால் பிடிச்ச போல் சைட்டை வந்து எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் பிளாகர் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வேர்ட்பிரஸ்க்கு மூவ் ஆகிடுங்க யாராக இருந்தாலும். சரிங்களா? தென் அது போக மந்த்லி எஸ்இஓ சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட், WooCommerce, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எனிபடி என்ன கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணாலுமே அதை நம்ம ஃபர்தராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மந்த் அண்ட் மந்த் நீங்கள் 35,000 பே பண்ணுவீங்க. ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சைட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல், ஒயிட் எஸ்இஓ, கிரிட் எஸ்இஓ, பிளாக் எஸ்இஓ, இது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து சைட் வந்து ஆடிட்டிங் பற்றி ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போல் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் இது எல்லாமே நம்ம கவர் அப் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் ஆன் பேஜ் நீங்கள் ஃபர்தராக பண்ணிவிடுவீங்க, டெக்னிக்கல் எஸ்இஓ கூட பண்ணிவிடுவீங்க. பட் ஆனால் அந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் மட்டும் யாராலுமே பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் பேருக்கு பண்ணலாம். பட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் அது பேக் லிங்க் இருந்தால் மட்டும் தான் பண்ணவே முடியும். பேக் லிங்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் கவர் அப் பண்ணோம். அந்த பேக் லிங்க் சர்வீஸ்ன்றது நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்குன்னுபா. ஸோ 1000 பேக் லிங்க்ஸ் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் அது போக இங்கேவே பார்த்தீங்கன்னா பேக் லிங்க் பில்டு பண்ணுறீங்கன்னா அது இன்டெக்ஸிங் நம்ம அனுப்புறதுக்கு நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போல் நீங்கள் உங்களுக்கு நியூஸ் வெப்சைட் வேணுமோ அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப் டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் வந்து யூஐ டிசைன், அது போல் அட்வான்ஸ்டு யூஐ யூஎக்ஸ், தென் இது போல் ஏதாவது உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங்லேயே எவ்வளோ டைப்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஆட்சன்ஸ் அப்ளுக்கு தனியாக இருக்குது, ஆட் மேனேஜருக்கு தனியாக இருக்குது, ஐசிபிசினா நீங்கள் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி, டயர் 1 கண்ட்ரின்னு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி. ஓகேங்களா? இது போல் அனதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி எழுதுறது தான் டயர் 1 கண்ட்ரி. சரிங்களா? ஸோ இன்சூரன்ஸை லாபேஸ் பண்ணி போகிறது மூலிமா நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலில் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் சம்மந்தமாகவும் கண்டென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அஃபிலியேட், ஓகேங்களா, WooCommerce, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது போல் கன்னடட்டிங்லேயே எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்றது நீங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அது போக மோர் தென் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் இதை தாண்டி உங்களுக்கு இன்னுமே வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆக்சுவலி என்னால் பேச முடியல நண்பா, அதான் உண்மையும் கூட. சரியா? தென் இந்த இடத்த அப்படியே கீழே வந்து டவுன் பண்ணி வந்தாச்சு அப்படின்னா இந்த இடத்த நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னதான் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை தாண்டி என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்த வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் வந்து 10+ ஆர்டிகல்ஸ் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இது நிறைய பேர் வந்து கிராக்கடை தீம்ஸா அல்லது ஜிபிஎலான்னு சொல்லிட்டு கேட்பீங்க நண்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் தீம்ஸ், அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம பை பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் 200ன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா 5 ஆர்டிகல்ஸ் அண்ட் 10 ஆர்டிகல்ஸ், அதாவது நம்ம 10 ஆர்டிகல்ஸ் வாங்கினா தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம். 10+ ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2000 பே பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து நான் எப்படி ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு மந்த் அண்ட் மந்த் 10 பேராச்சும் வெப்சைட் வந்து புதுசாக பில்டு பண்ணணும், அதே போல் வந்து சைடு கஸ்டமைஸ் பண்ணணும், ஆடிட்டிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இது போல் லீடு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா?
தென் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இருந்தாலும் என்ன அதாவது ரெக்கமெண்டன்னு வந்துட்டாலே ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். அது நீ பிளாகர் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி ப்ரீமியம் தீம்ஸ் தான் என்னுடைய சஜஷன் எப்பயுமே. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரீ எடிஷனில் விட ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்இஓ ஆப்டிமேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பீடு வைஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து டெக்னிக்கல் அண்ட் ஆஃப் பேஜ் அண்ட் ஆன் பேஜ் ஃபாலோ பண்ணுறதால நல்லாவே ஸ்பீடு வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதே போல் பக் இருந்தாலுமே ப்ரீமியம் எடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் விட்டு ஃபர்தராக நமக்கு வந்து பக்குன்றது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஃப்ரீ எடிஷன்ஸில் பேருக்கு தான் அப்டேட்ன்ட்டு வருமா தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ரியாலிட்டி உண்மை இது தான் நண்பா. எந்த ஃப்ரீ லான்ச்சரும் சரி எந்த ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி யாரும் ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. புரியுதுங்களா? தென் புரிஞ்சுக்குங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் கீ ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? கீ ஆக்டிவேட் பண்ணால் இது போல் தான் உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து காட்டும். அதுக்கான ரிப்போர்ட்டுமே ஸ்க்ரீன்ஷாட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த. சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டில் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கீ போட்டிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் அது போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மெகா ஆஃபர்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அப்படி இல்லைனா 300 பேக்லிங்க் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? தென் அது போக இன்னுமே ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தீம்ஸ் மட்டும் வேணும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 பே பண்ணி வாங்கிக்கலாம். 2000 பே பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 பேக்லிங்க்குமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யாராச்சும் 5000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க 5000 பே பண்ணி 5000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகேங்களா? தென் தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு 21,000 வந்துடும் நண்பா. இது வந்து நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு வெப்சைட்டுக்கு மோர் தென் 4500 5000 வரைக்கும் வந்துடும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். தென் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுக்க முடியுது அதாவது ஃப்ரீயாக கொடுக்க முடியுது ரீசன் என்ன அப்படின்னா என்னால் சிங்கிள் கீ வச்சுக்கிட்டு 500 வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து 500 நான் சார்ஜ் பண்ணால் கூட 500 வெப்சைட்டுக்கு எவ்வளோ வரும்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து தீம்ஸ்க்கான காஸ்ட் எதிர்பார்க்கல. நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் ஆர்டர்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? என்னோட அதாவது ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்படின்னா நான் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ரீசன் என்னுடைய கிளைண்ட் எங்கிட்டே இருக்கணும். அனதர் பீப்புள்கிட்ட போகக்கூடாது. இதுதான் என்னோடய டார்கெட்டை தவிர நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் இது தான். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னா அதை தாண்டி இன்னொன்று ஃப்ரீயாக கொடுக்குறனும் போது இவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கினா இவர் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குதுப்பா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு நான் பில்டு பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர நான் ஃப்ரீயாக கொடுத்து இது உங்கள்கிட்ட ஃபேக்காக ஏமாற்றணும்னு எந்த இடத்தையுமே உங்களுக்கு வந்து இல்லை. சரிங்களா? ரீசன் இது தான். ஓகேவா? நான் உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான வேலையை நான் கரெக்டாக செய்வேன். அதே போல் ஆஃபர் சைஸ் கொடுக்குறதுலையுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சர்வீஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சும்மா பேருக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் 100% ட்ரஸ்டபுளாக இருப்போம் நாம. சரிங்களா? தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வாங்கி பார்த்தா தான் தெரியும் எந்த சர்வீஸாக இருந்தாலுமே. சரிங்களா? தென் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம 5 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுவுமே நம்ம வந்து மெயில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபர்தர் இது போல தான் இருக்கும். சரிங்களா? தென் ஆர்டிகல்ஸ் உள்ளே பார்க்கலாம். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூடு வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அதாவது பர்சனல் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நம்மளுது. சரிங்களா? அதுவுமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் 100% யூனிக்காக இருக்கும். அது எல்லாமே டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் நான் எஸ்இஓ ஆப்டிமேஷன் சொல்லிட்டு கண்டென்ட்டில் மெயிலில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி சொல்லியிருப்பேன். அதை கடைசியாக சொல்கிற கண்டென்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்த வந்து பாருங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதுமே தெளிவாக கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா பிளாகில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது வேர்ட்ப்ரெஸ் ஒர்க் பண்ணாலும் சரி தென் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணாலுமே சரி சைட்டில் ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இது 3 நீங்கள் ஃபர்தராக கொடுத்தாலே போதும். எப்படியாப்பட்ட ஆர்டிகலுமே கூகுள் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பிகினர் பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னன்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷனா என்னன்னு தெரியாது. ஸோ நீங்களாம் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுன்றதால தான் நான் வந்து இதை தெளிவாக உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் முக்கியமாக இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்இஓ வந்து பண்ண தெரியலாம் கூட பிரச்சனை கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் டேட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த கீவேர்ட் டஃபிங்ன்றது கிரே டாட் அண்ட் எல்லோ டாட் அண்ட் பிளாக் டாட் எஸ்இஓலாம் நான் ஃபாலோ பண்ணலை. பியூர் ஒயிட் டேட் எஸ்இஓ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான். சரிங்களா, ஸோ அதனால் கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் குவார்ட்டர்லி வந்தாலும் சரி அல்லது 1 இயருக்கு ஒன்ஸ் வந்தாலுமே சரி, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சைடு எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகாது, ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக ஃபோக்கஸ் கூட என்னன்றதை பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதனால் டைட்டில் அதே போல் பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள். பியூர் ஒயிட் டேட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறதில் உங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் இடத்துக்கு தகுந்தா போல் சப்டைட்டில்ஸ் அண்டு ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து என்னன்றதை நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து கண்டென்ட்டோடைய ரைட்டிங் மெத்தடுமே வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ இவர் வந்து ஆப் சம்மந்தமாக கேட்டிருக்காரு. இதுவே நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து கொடுப்போம். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ சைடை பற்றி எழுதணும் அப்படின்னா அதுக்கு அதாவது கீவேர்ட்ஸ் பொறுத்து ரைட்டிங் மெத்தட் மாறுன்றதை மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கங்க. அதே போல் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும், என்னுடைய கான்டாக்ட் நம்பர். தென் அடுத்ததாக வந்து இன்னொரு ஆர்டிகல்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயுமே வந்து பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டட் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அண்டு இடத்துக்கு தகுந்த போல் வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு யாருக்காச்சும் கன்னடா சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.